ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆக இருக்கிற சீரியல் தான் நம்மளோட கெட்டி மேளம். ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது இந்த சீரியலுக்கு. ஏன்னா ரொம்ப பெருசாக ஒரு காஸ்டிங், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், லவ் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது. பேரும் வந்து ரொம்பவே யூனிக்காக கெட்டி மேளம் அப்படின்னு ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நம்மளோட ஃபேவரட்டான ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. எஸ், சிபு சூரியன் பொறுத்த வரைக்கும் ரோஜா சீரியல், அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா சீரியல், இப்போது வீரா சீரியல் பண்ணிட்டு இருந்தார், ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி பண்ணார். இப்போ மறுபடியும் ஜீ தமிழில் இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்து கமிட் ஆயிருக்காரு. விராட் பொறுத்த வரைக்கும் அன்பே வா சீரியல் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின சீரியல். அந்த சீரியலுக்கு அப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு மாசான ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. நம்மளோட சாயா சிங் பொறுத்த வரைக்கும் சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க, பூவே உனக்காக அப்படின்னு சொல்லி. அந்த சீரியல் ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறமா மறுபடியும் ஹீரோயின் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க இந்த சீரியலில். சௌந்தர்யா இங்கேயே வந்து மீனாட்சி பொண்ணுங்க அப்படின்ற சீரியல் வந்து ஜீ தமிழ்லேயே பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. இப்போ மறுபடியும் இந்த சீரியல் மூலயமா ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த சீரியல் வந்து ஒரு கம்பேக்காக அமையுது அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியலில் வந்து கமிட் ஆயிருக்காங்க. 7 to 8 அப்படின்ற மாதிரி டைம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அஃபிஷியல் டைமிங் வந்து 7:30 to 8:30 வர 20லேருந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்கள் வீடுகளில் கெட்டி மேலே சத்தம் கேட்க போகுது, ரெடியா மக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரமோ ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு அந்த டைமிங் அனௌன்ஸ்மெண்ட்டு. இதில் யாரோட கம்பேக்காக நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.